இந்த மதிரை எப்படி அந்த பெயர் வந்ததுங்கிற காரணம் எல்லாம் அவங்க பார்க்கணும். இது எல்லாமே வந்து கால்டுவெல் மட்டுமல்ல, அவர் வெறும் தீப்பொறி மட்டுமே. ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், கீழடிங்கிற ஒரு மிகப்பெரிய தளத்தை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு நாகரீகம் வளர்ந்த ஒரு இடம் இருந்திருக்கிறதுங்கிறது ஆதார பதிவுகளோடு சொல்லப்பட்டிருக்கு. அதை வெளிக்கொணர்ந்தவர் இன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சாரை டெல்லிக்கு மாத்திருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மாற்றப்பட வேண்டிய ஒரு பொறுப்பினை 1.25 ஆண்டுக்குள் அவசரமாக மாற்றப்பட வேண்டியதன் காரணம் என்ன? ஏன்னா 2510 +/- 30 ஆண்டுகள் இதுதான் கார்பன் டேட்டிங் ப்ராசஸ்ல கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம். அந்த அகழ்வாராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் அவசியம் இந்த பதிவிடுறேன். கீழடியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து துணி நெய்யறதுக்கான வெப் அண்ட் வாஃப்ட், குறுக்கையும் நெடுக்கையும் நூல் நெய்யறதுக்கு அன்னைக்கே தறிக்கான வெப் வாஃப்ட் கட்டைகள் இருந்திருக்கு, டையிங் யூனிட் இருந்திருக்கு, ப்ராப்பர் சானிட்டரி லைன் இருந்திருக்கு. நமக்கான இன்டர்நெட் உலக தரத்துல இருக்கக்கூடிய உலகத்தில் இருந்த பெரும் வியாபாரிகளினுடைய நாணயங்களுக்கு இருந்திருக்கு, ரோமன் காயின்ஸ் இருந்திருக்கு. அப்ப அவரு வந்து ஒரு தீப்பொறி தானே ஒழிய, ஆனால் நம்மளுடைய வரலாறை சொல்லுவதற்கு இங்கு பெரும் ஆதாரங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. கொடுமணல் போன்ற இன்னொன்னு என்ன மயிலாடும்பாறை, இந்த மாதிரி தலங்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த எந்த இடங்கள்லயுமே இவர்களுக்கான பதிவுகள் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு அவங்கள வெறும் வேதனைப்படுத்துகிறது. இப்ப தமிழகத்துல இப்ப மத்திய அரசு செய்யக்கூடிய இந்த ஆய்வுகள் எல்லாமே அவர்களுக்கான அடையாளம் இருக்கா அப்படிங்கிறதுக்காகத்தானா? அது இல்லைன்னு தெரிஞ்சால்தான் இன்னைக்கு அமர்நாத்தை மாத்துறீங்க. அமர்நாத் இன்னைக்கு பிரஷர் பண்றாரு, இதை ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும்னு கேட்கிறாரு. மாநில அரசு வெளியிட்டு விட்டது ஆதாரங்களை, அவங்க வெளியிட மறுக்கிறாங்க. மறுக்கும் பொழுது இது வெளியிடப்பட வேண்டும்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? டம்மியா வேக்கண்ட் போஸ்ட்டுக்கு நீங்க வந்து தூக்கி அவரை போடுறீங்க. இப்ப கீழடிய மறுக்கடிக்கணும் அப்படிங்கறதா அவங்களோட. கீழடிய மட்டுமல்ல, தமிழரனுடைய நாகரீகம் இந்தியாவினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் நம்முடைய வரலாற்றிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க இல்லையா? அதை உறுதிப்படுத்துவதன் காரணத்தினால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கின்ற வேலையை தான் இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய கைப்பாவையாக இருக்கின்ற நம்முடைய கவர்னர் அவர்கள் கால்டுவெல்லை பத்தி இப்ப தயவு செஞ்சு பேசுறதுக்கு தகுதியற்றவர், அவர் வரலாறு தெரியாமல் பேசுகிறார் அப்படிங்கறத இது மூலம் தெளிவா சொல்ல விரும்புறேன்.